பிரைஸ் தி லார்ட். கர்த்தரோட நாம மகிமைப்படுவதாக. ரொம்ப முக்கியமானது நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பெரிய வெளிப்பாடு. பிரசங்கி 12வது அதிகாரம் வசனம் 6 நான் வாசிக்கிறேன், கேளுங்க. வெள்ளி கயிறு கட்டிவிட்டு பொற்கினி நசுங்கி ஊற்றின் அருகே சால் உடைந்து துர்வண்டையில் உருளை நுறங்கி. இந்த வசனம் நிறைய பேருக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல. இங்கிலீஷில் சில்வர் கார்டு. அந்த சில்வர் கார்டுக்குள்ள 3 இருக்குது. கோல்டன் பவல், பிக்சர், ஃபவுண்டைன். இந்த சில்வர் கார்டு அப்படின்னா வெள்ளி வட்டம். அதுக்குள்ள 3 இருக்குது. ஆவி, ஆத்மா, சரீரம்ட்டு சொல்லுவோம். ஒரு மனுஷனுக்குள்ள இந்த 3 இருந்தால் தான் உயிரோடு இருக்க முடியும். ஆவி, ஆத்மா, சரீரம். நீதிமொழிகளே சொல்லுது, ஆவி எங்க இருக்குதுன்னா மனுஷனுக்குள்ள வயிற்று பகுதியில் இருக்குது. அதனால தான் பசி எடுத்தாலும் வயிறு நம்ம இறுக்கி பிடிக்கிறோம். ஒரு எக்ஸாமினேஷன் நம்ம போகிறோம், எக்ஸாமில் ஏதுறோம்னாக்கா திடீர்னு மறந்துட்டோன்னா நம்ம உடனே என்ன பண்ணுவோம், நாங்கள் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரோன்னு கேட்போம். ஏன்னா நம்மளோட வயிறு கலக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா இங்கே தான் நம்மளுடைய ஆவி இருக்குது. ஆத்மா நம்மளுடைய சிந்தனை, சரீரம் நம்ம பார்க்குறோம் வெளியரங்கமாய். ஒரு மனுஷனுக்குள்ள இந்த ஆவி, ஆத்மா, சரீரம் ஏதாவது ஒன்று பிரிஞ்சாலே அவங்க இறந்துருவாங்க. அதுக்கு பேர் தான் மரணம்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே ஒரு தாய் வயிற்றுக்குள்ள ஒரு குழந்தை இருக்கிறாங்கன்னா அந்த குழந்தைக்குள்ள ஆவி, ஆத்மா, சரீரம் இது 3 கிடையாது. சரீரமும் ஆத்மா மட்டும்தான் அந்த குழந்தைக்குள்ள இருக்குது. நீங்க கேட்கலாம், எப்படி அது உயிரோடு இருக்குது? ஆவி, ஆத்மா, சரீரம் இருந்தால் தானே உயிரோடு இருக்க முடியும். ஆமாங்க. ஆனால் அந்த குழந்தைக்குள்ள சரீரமும் ஆத்மா மட்டும்தான் இருக்குது. ஆனால் தாயோட ஆவினால தான் தன் தாய் வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தை உயிரோடு இருக்குது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், தாய் தன் குழந்தைய சுமக்கும் போது அந்த தாய் சந்தோஷமா இருந்தா உள்ள இருக்கிற குழந்தையும் சந்தோஷமா இருக்கும். அந்த தாய் அதிகமாய் யோசித்தா அந்த குழந்தையும் அதிகமாய் உள்ள இருந்து யோசிக்க ஆரம்பிக்கும். அதனால தான் ஒரு 14 வயது உள்ள ஒரு வெர்ஜின், ஒரு கண்ணகியை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். ஆண்டவர் தேர்ந்தெடுத்து பரிசுத்தாவில் நிழலிடுகிறார். அதை நாம் பார்க்குறோம். பரிசுத்தாவை நிழலிட்டதுனுமே இயேசுவானவர் அந்த குழந்தையா உருவாக்கப்படுது. இப்போ ஒரு கண்ணகி வயிற்றுக்குள்ள குழந்தை இருக்குதுன்னா ஏன் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கணும் ஒரு கண்ணகி? அவங்களுடைய சிந்தனை எப்பவுமே பியூரா இருக்கும், பரிசுத்தமா இருக்கும். அதனால்தான் தாய் எதை யோசிக்குதோ ஒரு குழந்தைக்கு அதை எஃபெக்ட் ஆகுதுன்னா, ஆனால் இயேசு ஆனவர் குழந்தையா இருக்கும் போது, தன் தாய் வயிற்றுக்குள் இருக்கும் போது அந்த தாய் யோசிக்கும் போது இயேசுக்கு எஃபெக்ட் ஆகுறதில்லை. ஏன்னா அந்த தாய் அவங்களோட மைண்டு பியூரா இருக்குது. அதே போலத்தான் ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுங்க. அந்த குழந்தை பிறந்ததுன்னு உடனே டாக்டர் என்ன பண்ணுவாங்க, நர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தை அழுவலைன்னா அடிப்பாங்க, இல்லைன்னா கிள்ளுவாங்க. அதையும் பண்ணியும் அந்த குழந்தை சைலண்டாக இருக்குது, அழுவாமல் இருக்குதுன்னா அந்த குழந்தை இறந்துச்சுன்னு அர்த்தம். அதே ஒரு குழந்தை பிறந்து வெளியே அது அடிக்கும் போது இல்லை கிள்ளும் போது அது அழுவுதுன்னா அந்த குழந்தைக்கு உயிர் வந்திருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா தாய் வயிற்றுக்குள் இருக்கும்போதே ஆத்மா சரீரத்தோடு இருக்குது. தன் தாய் வயிற்றுக்குள்ள வெளியே வரும்போது ஆவியும் ஒன்று கொடுக்கப்படுது. அதனால்தான் தன் குழந்தை இந்த பூமியில வாழும்போது, இல்லை நம்மளும் மனுஷனா இருந்து இந்த பூமியில வாழும்போது ஆவி, ஆத்மா, சரீரத்தோடு நம்ம வாழுகிறோம். சயின்ஸ் ப்ரூவ் பண்ணியிருக்குது. ஒரு தாய் வயிற்றுக்குள்ள குழந்தைய சுமக்கும் போது அந்த தாய், நான் ரொம்ப ஏழை, நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன், நான் ரொம்ப போராட்டத்தில் இருக்கிறேன், அந்த சிந்தனையோடு ஒரு குழந்தை பெற்றெடுத்தா வெளியே வர குழந்தை அதே சிந்தனையோடு தான் அது கடைசி வரைக்கும் வாழுமா. அதே ஒரு தாய், நான் நல்லா இருக்கிறேன், நான் கர்த்தருக்குள் ஐஸ்வர்யவான், நான் இப்படி இருக்கிறேன்னு சொல்லி வாழும்போது அந்த குழந்தை பெற்றெடுக்கும் போது தன் தாய் அந்த குழந்தை வெளியே அதே கர்த்தருக்குள்ள ஐஸ்வர்யமா அதை வளரும்ட்டு ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள், நம்ம உடம்புல 3 இருக்குது, ஆவி, ஆத்மா, சரீரம். நம்ம நைட்டு தூங்கும்போது நம்முடைய ஆத்மா தினமும் காத்துன்னு இருக்குது, நீங்கள் எப்போ கண்ணு மூடி தூங்குவீங்க, ஏன்னா அப்போ தான் அது வெளியே வருது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ராத்திரி நீங்கள் ஜபம் பண்ணாமல் தூங்குறீங்கன்னு வச்சுங்க. ஜபம் பண்ணாத தூங்கிட்டீங்கன்னா உன்னுடைய ஆத்மா, உன் சரீரம், உன்னுடைய ஆவியிலேருந்து வெளியே வருது. இப்போ வெளியே வந்ததுமே ராத்திரி என்ன பண்ணுது, அது வீட்டை சுற்றி உலாவுது. அது வீட்டை சுற்றி உலாவும் போது நம்ம வீட்டை சுற்றி எவ்வளோ நெகட்டிவ் ஸ்பிரிட் இருக்கும், எவ்வளோ ஈவல் ஸ்பிரிட் இருக்கும், மந்திரம், தந்திரம், பயங்கரமான ஆவிகள் இருக்கும். நமக்குள்ள இருக்கிற இந்த ஆத்மா சும்மா இருக்காது. நம்ம நைட் தூங்குமே இந்த ஆத்மா வெளியே அப்படியேப்பட்ட ஆவிங்கிட்ட போய் சண்டையிடுது.
சண்டையிடும் போது நம்முடைய ஆத்மா ஜபம் பண்ணாதனால நம்முடைய ஆத்மாக்குள்ள அது எஃபெக்ட் ஆகுது. அந்த ஆத்மா பயந்து மறுபடியும் நம்ம சரீரத்துக்குள்ள வந்துடுறதுனால அந்த ஆவியும் அதோடு கூட சேர்ந்து வந்துடுது. இது ஒருவேளை நீங்க நல்லா அந்நிய பாஷை பேசுறவங்க, நல்ல வேதத்தை வாசிக்கிறவங்க, நல்லா ஜெபிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா நைட்டு நீங்க தூங்கினதுமே உங்களுடைய ஆத்மா வெளியே வரும். அது ரொம்ப வல்லமையோடு வெளியே வரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால. அப்போ எந்த ஒரு ஆவி, ஒரு கெட்ட ஆவிங்கள் உள்ள ஒருவேளை வியாதியின் ஆவிங்க கூட வர ஆரம்பிச்சிச்சுன்னா இந்த ஆத்மா ஈஸியா அதுங்களை துரத்தடிக்க முடியும். அதனால தான் எப்போதும் நீங்க விழித்து இருங்க. ஏசப்பா சொல்றாரு சீஷர்களை பார்த்து, அவ்வளோ ரொம்ப முக்கியமா இருக்குதுங்க. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட அவர் பிறந்து வெளியே வந்தனுமே அவருக்குள்ளே சில்வர் கார்டு இருக்குது. ஆவி, ஆத்மா, சரீரம். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆவி, ஆத்மா, சரீரம் இருக்குது. அவருக்குள்ளேயும் சில்வர் கார்டு இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேங்க. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டிக்கலாம்னு சொல்லி ஒரு மண்ணை எடுத்து பிசைஞ்சு அவரை போல ஒரு பொம்மை செஞ்சு தன் நாசிலே ஊதும் போது அவன் ஜீவ ஆத்மா ஆனான்னு சொல்லுது. அப்போ மனுஷன் அவர் படித்ததுமே 3 பகுதியாய் படித்திருக்கார்: ஆவி, ஆத்மா, சரீரம். அப்போ மனுஷனுக்குள்ள இருந்த ஆவி தேவனோட ஆவியும் ஒன்னா இருந்ததுனால தான் மனுஷன் ஆண்டவர் எதெல்லாம் சிந்திக்கிறாரோ மனுஷன் அதே சிந்திக்க ஆரம்பிக்கிறான். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், பரலோகம் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டதுன்னா தேவனுடைய மனம், அவருடைய சிந்தனை மூலியமா தான் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்போ பூமியில மனுஷனுக்குள்ள ஏன் அவருடைய ஆவி வச்சாருன்னா அவர் பரலோகத்தில் எதெல்லாம் சிந்திக்கிறாரோ மனுஷனும் அதே சிந்தனையோடு இங்க வேலை செய்வான். அதுக்காகத்தான் ஆதாம் ஏவாளுக்குள்ள ஆண்டவர் ஆவி, ஆத்மா, சரீரமாய் படைத்தார். இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, இவங்க 2 பேரும் தோட்டத்துக்குள்ள வச்சதுனால ஏதேன் தோட்டத்துக்குள்ள திடீர்னு ஒரு சாத்தான் உள்ள வர ஆரம்பிக்கிறான். ஏன் அவன் உள்ள வரானா, தேவன் என்ன சொன்னார் ஆதாம் ஏவாளுக்கு, எல்லா மரத்துல இருக்கிற விச்சகத்தின் கனியை புசி, ஆனா இந்த மரத்துல மாத்திரம் நன்மை தீமை அறியத்தக்க இந்த விச்சகத்தின் கனியை நீ புசிக்க வேண்டாம், புசித்தால் அந்த நாளில நீ சாகவாய் சொன்னார். இவங்க ஆண்டருக்கு கீழ்ப்படிந்து நல்லா தான் இருந்தாங்க, அந்த மரத்துல இருக்கிற கனியை புசிக்காம இருந்தாங்க. திடீர்னு சாத்தான் அவங்கள வஞ்சித்தான். இல்லை, ஆண்டவர் பொய் சொல்றாரு, அவரை நம்பாதீங்க, அவரு உங்களுடைய கண்கள் திறக்கப்படும், நீங்க அவரை விட மேலாக ஆயிடுவீங்க, அவர் போல ஆயிடுவீங்கன்னு சொல்லி ஏமாத்தினான். இவங்களும் அதை கேட்டு ஏவாலும் அதை வாங்கி புசித்து தன் ஆதாமுக்கு அவள் கொடுத்தான். இப்போ இவங்க யாருக்கு கீழ்ப்படிந்தாங்க? ஆண்டவரோட வார்த்தை கீழ்ப்படியாமல் சாத்தானுக்கு கீழ்ப்படிந்தாங்க. ரோமர் 3 என்ன சொல்லுது, நாம் யாருக்கு கீழ்ப்படுகிறோமோ அவர்களுக்கு அடிமை. இப்போ ஆதாம் ஏவாலும் ஆண்டருக்கு கீழ்ப்படியாம சாத்தான் கீழ்ப்படினால சாத்தானுக்கு அடிமையாயிட்டாங்க. இப்போ ஆண்டவர் பார்க்கறாரு, ஐயோ என் பிள்ளைங்க சாத்தானுக்கு அடிமையா போயிட்டாங்க, இவங்களை எப்படின்னா நான் மீட்டு கொண்டு வரணும், இவங்களை விலை கொடுத்தனா நான் வாங்கின்னு சொல்லி சாத்தான் கிட்ட வர்றாரு. இப்போ சாத்தான் என்ன சொல்றான், யார் வேணும்னு கேட்குறேன், என் பிள்ளைங்களை எனக்கு கொடுத்துருன்னு. உங்க பிள்ளைங்களா? கிடையாது, இவங்க எனக்கு கீழ்ப்படிந்தாங்க, அதனால இவங்க எனக்கு அடிமை. அப்போ ஆண்டவர் சொல்றார், அடிமையில் இருக்கிறவன்னு விலை கொடுத்து தான் நான் வாங்கணும், நீ எவ்வளோ கேட்குற சொல்ல நான் தரேன்னு. இல்லை, நான் இவங்களை நான் கொடுக்க மாட்டேன், இந்த உலகமே என் கையில் இருக்குது, நீங்கள் எதை கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம். ஒன்று சொல்கிறேன், மனுஷன் ரத்தத்தில் தான் ஜீவன் இருக்குது, இவங்களை நான் கொன்று இவங்களோட ரத்தத்தை எடுத்துக்கிற வேந்த இவங்க உடம்பை நீங்கள் வச்சுக்கன்னு சொல்லும்போது ஆண்டவர், அது எப்படி, அது ஆகாத இல்லையா, எனக்கு இவங்க உயிரோடு வேணும்னு கேட்குறான். அப்போது சாத்தான் மறுபடியும் நன்றான், பல்லுக்கு பல்லு, கண்ணுக்கு கண்ணு. அது எப்படி ஒரு மனுஷன் உங்களுக்கு வேணும்னா இவங்க எனக்கு அடிமையாக இருக்கிறாங்க, வேண்டாம் உன் ரத்தத்தை கொடுத்து இவங்களை வாங்கிக்கோ. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, அது எப்படி, சரி நான் வரேன்னு சொல்லிட்டு ஏறி போயிட்டார். இப்போ இயேசுவானவர் யோசிக்கிறார், இவன் சாத்தான் என்னுடைய ரத்தத்தை கேட்டு அந்த ரத்தத்தை கேட்டு இவர்களை நான் விடுதலை செய்வேன்னு சொல்றானே, சரி என் ரத்தத்தையே நான் கொடுக்குறேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னே ஆவியானவர் ஒரு உதவி செய்தார். என்ன செய்தார்னா, ஆவியானவர் இயேசு கிறிஸ்து கிட்ட சொல்றார், நான் நியாய பிரமாணத்தை எழுதி கொடுக்குறேன், இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷன் கையிலும் நான் நியாய பிரமாணத்தை கொடுக்குறேன். அந்த நியாய பிரமாணத்தை யார் நிறைவேற்றாங்களோ அவங்க நிமித்தமாய் நான் அவங்களுக்குள்ள போயிடுவேன், அவங்களுக்குள்ள சாபம் எடுக்கப்படும், அவங்களுக்குள்ள பாவம் இருக்காது, அடிமை ரூபத்திலேருந்து அவங்களை வெளியே கொண்டு வந்தோம்னு சொல்லி நியாய பிரமாணத்தை எழுதி மோசே கையில கொடுத்தார். மொத்தம் 613 பிரமாணங்கள் எழுதி கொடுத்தார். இப்போ இயேசுவானவர் யோசிக்கிறார், இவங்க யாராவது ஒருத்தர் இதை நிறைவேற்றிட்டாங்கன்னா மனுஷனுக்குள்ள இருக்க சாபம் பாவம் எல்லாம் போயிடும், அவங்க சாத்தானுக்கு அடிமைகளே இருக்க மாட்டாங்கன்னு மோசே கையில கொடுத்தார். மோசையினால அதை நிறைவேற்ற முடியல. வருகிற ஒவ்வொரு தீர்க்கதரிசியும் கையில கொடுத்தார், யாராலையும் நிறைவேற்ற முடியல.
பொறுத்து பொறுத்து பார்த்தாரு. இயேசு கிறிஸ்து கடைசியா என்ன பண்ணாரு, நானே போறேன், என் பிள்ளைங்களுக்காக நானே ரத்தத்தை கொடுத்து விலை கொடுத்து வாங்க போறேன்னு சொல்லி அவர் இறங்கி வரார். இப்போ ஒரு கன்னிகை வயிற்றுக்குள்ள பிறந்து இயேசு வளர்றாரு. அவர் வளர்க்கிறது யாருன்னா ஆவியானவர். ஏன்னா ஆவியானவருடைய வித்துனால தான் இயேசு பிறந்தார் இல்லையா. இப்போ ஆவியானவர் தான் உதவி செய்யறாரு. அந்த நியாயம் பிரமாணம் 613 பிரமாணங்கள் சில விஷயங்கள் இருக்குது. பாவம் செய்யக்கூடாது, கோபம் வரக்கூடாது, வேற தெய்வத்தை வணங்கக்கூடாது, நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த பிரமாணங்கள் ஒன்னொன்னா நிறைவேற்றணும். இப்போ இயேசுவானவர் அதை நிறைவேற்றணும். கடைசியான பிரமாணம் என்னங்க, அவர் ரத்தத்தை சிந்தப்படணும். அந்த ரத்தத்தை கொடுத்து சாத்தான்கிட்ட இருந்து நம்மள எல்லாரையும் மீட்டு எடுக்கணும். இப்போ அதே போல இயேசுவானவர் ஒவ்வொரு பிரமாணங்களும் நிறைவேற்றினார். நிறைவேற்றி கல்வாரி சிலுவையில நமக்காய் மரிக்கிறார். அவர் மரிச்சதனமே அவருடைய ஆவி தேவனிடத்துல கொடுக்கிறார், பிதா கையில. அப்போ அவருடைய சரீரம் சிலுவையில தொங்கி இருக்குது. அவருடைய ஆத்மா எங்க போச்சுன்னா பாதாளத்துல போய் காவல் உள்ள ஆவிங்களுக்கு போய் பிரசங்கம் பண்ணினாருன்னு வேதம் சொல்லுது. ஏன் அங்க காவல் உள்ள ஆவிங்களுக்கு போய் பிரசங்கம் பண்ணினார்னா, பழைய ஏற்பாடுல அந்த காலத்துல ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவங்களும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாதவங்களும் எல்லாருமே மரித்து போனாங்களே. ஆண்டவர் வெள்ளத்தால் அழிச்சார் இல்லையா நோவா காலத்துல. அவங்க எல்லாருமே சாத்தானுக்கு அடிமையாக இருந்தாங்க. அவங்களுடைய ஆத்மா சிறைப்பிடிச்சு வச்சிருந்தானா கீழே பாதாளத்துல. அப்போ அந்த ஆத்மாங்களுக்கு போய் இயேசு கிறிஸ்து ஆத்மா ரீதியா என்ன பண்ணாரு, சிலுவையில மரித்ததுனுமே அவருடைய ஆத்மால அவருடைய ரத்தத்தை கொஞ்சம் எடுத்துன்னு போய் காவல் உள்ள ஆவிங்களை போய் பிரசவம் பண்ணி அந்த ரத்தத்தை எடுத்துன்னு போய் சாத்தான் கையில கொடுக்குறாரு. ஏன் சாத்தான் கையில கொடுக்குறாருன்னா, ஆதியில அவன் என்ன கேட்டான், உன்னுடைய ரத்தத்தை கொடுத்து இவங்களை மீட்டு எடுன்னு சொல்லி. இப்ப இயேசு ஆனவர் அந்த ரத்தத்தை கொடுத்ததுனுமே இது முடியாத காரியம் இல்லை, இது தேவனால் எல்லாம் கூடும் சொன்னாரு. அப்ப அந்த சாத்தான் அங்கிருந்து ஓடி போனான். இப்ப சாத்தான் ஓடி போனதுமே அந்த ரத்தம் எங்க இருக்குதுன்னா கீழே வச்சிருக்கிறார் பாதாளத்துல. இப்ப பாதாளத்தின் வாசல்ல ரத்தம் இருக்குது. காவல் உள்ள இருக்கிறவங்க எல்லாரையும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார், பிரசங்கம் பண்ணி அங்க இருக்கிற பரதேசி, ஏன்னா அந்த நாட்கள்ல கீழே இருந்துச்சு பரதேசி, அதை தூக்கின்னு போய் எங்க வச்சாருன்னா பரலோகத்தின் வாசல்ல. அதனால்தான் பழைய ஏற்பாடுல மரித்தவர்களை எங்க இருக்கிறாங்கன்னா பாதாளத்துல அங்க ஒரு சிறைச்சாலை இருக்குது, அதுக்குள்ள வச்சிருந்தோம் அவங்களுடைய ஆத்மா, எல்லாரோடைய ஆத்மா. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், சவுலு தாவீதை சாகடிக்க திட்டம் போடும்போது கடைசியா அவன் எங்க போறான்னா ஒரு குறி வைக்கிற ஒரு லேடி கிட்ட போறான். இப்ப அந்த லேடி கேக்குது, உனக்கு யார் கொண்டு வரணும்னு. அதுக்கு சவுல் சொல்றாரு, தீர்க்கதரிசி சாமுவேலை கொண்டு வான்னு. அதே போல அந்த லேடி அதே போல அங்க கொண்டு வந்தான். ஆனாலும் குறி வைக்க போனவன் இவன் தான் மாண்டு செத்தான்னு இருக்குது பைபிள்ல. இப்போ நான் நல்லா கவனிங்க, பாதாளத்துல எல்லாருமே அந்த நாட்கள்ல இருந்தாங்க. சாத்தான் அடிமையில வச்சுருந்தான். இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிக்கிறதுக்கு முன்ன அவர் ஆவி தன் பிதாவே உம்முடைய கையில என் ஆவி ஒப்புவிக்கிறேன்னு கொடுத்துட்டாரு. இப்போ 3ல் 1 பிரிஞ்சாலும் இறந்ததுக்கு கணக்கு தான். இப்போ 3லையும் ஒன்னா இருந்தா நம்ம உயிரோடு இருக்க முடியும். ஆவி ஆத்மா சரீரம் ஏதாவது 1 பிரிஞ்சா அதுக்கு பேர் தான் மரணம். இப்போ இயேசுவோட ஆவியை தூக்கி பிதா கையில கொடுத்தோம்னா இப்போ இயேசுவோட சரீரம் மாத்திரம் சிலுவையில் தொங்கிக்குது. அவருடைய ஆத்மா ரத்தத்தை எடுத்துன்னு போய் பாதாளத்துல வச்சு சாத்தான் அங்கிருந்து ஓடி போறான். அங்க இருக்கிறவங்க எல்லாரும் விடுதலை செய்து பரதேசில் கொண்டு போய் வச்சாரு. இப்ப எல்லாருமே பரிசுத்தமானவர்கள் எல்லாருமே எங்க இருக்கிறாங்கன்னா பரதேசில் இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க. இப்ப கவனிங்க, ஒரு கடைக்கு போறோம், ஒரு 5 rupees சாக்லேட் வாங்குறோம். அந்த சாக்லேட்டை வாங்கி நம்ம வீட்டுக்கு கொண்டு வரோம், சாப்பிட்றோம். ஆனா நம்மளுடைய காசு எங்க இருக்குது, கடையில் இருக்குது. ஆனா சாக்லேட் எங்க இருக்குது, நம்ம கையில் இருக்குது, அதை நம்ம சாப்பிட்றோம் எடுத்து. அதே போலத்தான் பாதாளத்தின் வாசல்ல இயேசுவின் ரத்தம் அங்க வச்சிருக்கிறார். அவரோட ஆத்மாவில அந்த ரத்தம் கொண்டு போய் அங்க வச்சிருக்கிறாராம். இப்ப பாதாளத்திலிருந்து ஒரு ஆவி எழும்பி வருதுன்னு வச்சுங்க. இப்ப நீங்க ஆண்டவர் ஏற்றுக்கொண்டீங்க. இப்ப யாரோ ஒருத்தர் உங்களுக்கு மந்திரம் செய்வனை வைக்கிறாங்க, உனக்கு பில்லி சூனிய வைக்கிறாங்க, யாரும் உனக்கு ஏவு விடுறாங்கன்னா அந்த பாதாளத்தின் ஆவி வெளியே வருதுன்னா, இந்த ஆவி வெளியே வரும்போது வாசல்ல ரத்தம் இருக்குது, இயேசுவின் ரத்தம். அந்த ரத்தம் கேட்கும், நீ எங்க போற, யார் வீட்டுக்கு போறேன்னு. உடனே அந்த ஆவி சொல்லும், நான் இந்த உன்னுடைய பிள்ளைங்க வீட்டுக்கு போறேன்னு. அதுக்கு உடனே அந்த ரத்தம் சொல்லும், ஏற்கனவே இந்த ரத்தத்தை கொடுத்து வாங்கியாச்சு, என் பிள்ளைங்களை நீ தொட முடியாது, என் பிள்ளைங்கிட்ட நீ போக முடியாது, திரும்பி போன்னு சொல்லி நமக்காக அந்த ரத்தம் பரிந்து பேசுது. அந்த ரத்தம் நமக்காக யுத்தமும் பண்ணுது. அதனால தாங்க இயேசுவின் ரத்தம் ரொம்ப விலையேறப்பட்டது. அவருடைய ரத்தம் ரொம்ப விலையேறப்பட்டது. இப்ப நீங்க கிறிஸ்தவர்களா இருக்கிறீங்க, ஆண்டவர் ஏற்றுக்கொண்டீங்க, சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டீங்க, அவர் உனக்குள்ளதான் இருக்கிறாரு. நீங்க அவரை விசுவாசிக்கிற பிள்ளைங்க, நீங்க ஜெபிக்கிற பிள்ளைங்க, நீங்க பைபிளை வாசிக்கிற பிள்ளைங்களா இருந்தீங்கன்னா எப்படிப்பட்ட மந்திரம் எப்படிப்பட்ட சைவன் உங்களுக்கு செய்தாலோ அந்த பாதாளத்தில் இருக்கிற வாசல் இருக்கிற ரத்தம் நமக்காய் பரிந்து பேசும். நம்ம இடத்துல அது வர விடாதபடி அது தடுக்கும்.
அதே நீங்கள் ஜெபிக்காதுங்க, எப்படி அனலமின்றி குளிருமின்றி நீங்கள் வெது வெதுப்பாக இருக்கிற கிறிஸ்தவங்களா இருக்கிறீங்கன்னு வச்சுங்க, அந்த ரத்தம் உங்களுக்காக பரிந்து பேசினாலும் சாத்தான் அங்கிருந்து மறுபடியும் பழைய கதையை தான் பேசுவான். நான் பேசுவேன்னா அவங்க இன்னும் பாவத்தில் இருக்கிறாங்க, அவங்க ஒன்றும் பரிசுத்தம் கிடையாது. நீங்கள் பரிசுத்தம்னா உங்கள் சந்ததி பரிசுத்தம், கொஞ்சம் பேர் இருந்தாலும் மீதி பேர் இல்லை, அவங்க ஜெபிக்கிறவங்க கிடையாது, அவங்க வேதத்தை வாசிக்கிறவங்க கிடையாதுன்னு சொல்லி மறுபடியும் அந்த ஆவி நம்மக்கிட்ட வருது, நம்மளை ரொம்ப தொந்தரவு கொடுக்க ஆரம்பிக்குது, நம்மளோட சிந்தனை கெடுக்க ஆரம்பிக்குது. இவ்வளோ விஷயங்கள் அந்த சாத்தான் செய்கிறான். அதனால தான் நான் சொல்கிறேங்க, இந்த மெசேஜை பார்த்து கொண்டு இருக்கிறீங்கன்னா உடனே இப்போவே முழங்கால் பண்ணிக்கிட்டு தேவன்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் மனம் திரும்புகிறேன் என் பாவத்தை விட்டு, நான் ஏதோ பாவத்தின் சந்ததி இல்லை, நான் சாத்தானுக்கு அடிமை இல்லை, நான் உம்முடைய பிள்ளைங்க, எனக்காக ரத்தத்தை கொடுத்து எங்களை மீட்டு எங்களை விலை கொடுத்து வாங்கிட்டீங்க, இதோ நாங்கள் இந்த பூமிக்குரியவர்கள், நாங்கள் பரலோகத்துக்குரியவர்கள்னு சொல்லி பாருங்க, நிச்சயமா அந்த ரத்தம் நமக்காய் பரிந்து பேசும். அது இயேசுவின் ரத்தம். ஆமென்.